எனக்கு பிரதமர் பதவி மேல எல்லாம் எந்த ஆசையும் கிடையாது. சின்னதா ஒரு ஸ்டேட்டுக்கு முதலமைச்சர் ஆனா மட்டும் போதும். அதுவும் எனக்கு முதலமைச்சர் பதவி ஆசையும் கிடையாது. எங்க கட்சியை சேர்ந்த ஒரு நல்ல தொண்டரை முதலமைச்சரா ஆக்குறது தான் என்னோட அடுத்த திட்டம்னு சிரிக்காம சீரியஸா சொல்லியிருக்கிறாரு நம்ம அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியோட தலைவர் சரத்குமார். நாம் மக்களுக்கு இந்த இயக்கம் துவங்கப்பட்ட போது இந்த இயக்கத்தின் தலைவன் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற உறுதியோடு இருக்கிறார்கள். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிற பலமுறை சொல்லிட்டேன். நான் முதலமைச்சர் ஆவதை விட என் இயக்கத்தின் சகோதரர்கள் மக்களில் ஒருவர் நிச்சயமாக அந்த இடத்துக்கு வருவதற்கு நாங்கள் துணையாக இருக்க வேண்டும் என்ற கருத்து. ஆக நல்லவர்கள் ஆட்சி புரிய வேண்டும், வல்லவர்கள் ஆட்சி புரிய வேண்டும், அறிவாற்றல் திறமை உள்ளவர்கள், தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர்கள் ஆட்சி புரிய வேண்டும் எண்ணுகின்றேன். நாடாளுமன்ற தேர்தலை பற்றி நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் முடிவெடுக்கல. எங்களுடைய இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தலாக தான் வைத்திருக்கின்றோம். அதை இயக்கத்தின் சகோதரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறார்களோ அப்பொழுதும் கூட்டணியில் இருப்பதாக எந்த ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை. எங்கள் இலக்கே 2026 தான். சார், விஜயும் அரசியலுக்கு வர போறாரு. அப்ப அவர் கூட நீங்க கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு வெகுளித்தனமா ஒரு பத்திரிகை நண்பர் ஒரு கேள்வி கேட்டாரு. நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு ஜெய்கின் படத்துல கவுண்டமணி சொல்ற மாதிரி, ஆட நீங்க வேற, நான் யார் கூடயும் கூட்டணியெல்லாம் வைக்க மாட்டேன், தனியாத்தான் நின்று ஜெயிப்பேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டாரு நம்ம சரத்குமார். இல்ல, நான் தான் தனித்து தான் போட்டிடுவேன்னு சொல்லிட்டேன். யாருடைய கூட்டணி இல்லைன்னு சொன்ன பிறகு யாரோட கூட்டணி வைக்க மாட்டோம் தான் சொல்லிட்டோமே. நடிகர் விஜய் மட்டும் இல்லைங்க, அனைத்து நடிகர்களும் சரி, அனைத்து மருத்துவர்களும் சரி, பொறியாளர்களும் சரி, மக்களாகிய எல்லாருமே அரசியல் வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன். குறிப்பிட்ட ஒருவர் வர வேண்டும் வர வேண்டாம் நான் சொல்ல தயாரா இல்லை. எல்லாரும் அரசியல் வரணும்னு சொல்லிட்டு இருக்கோமே.